ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1 கிலோ மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ தான். இதுக்கு வந்து வெங்காயம் ஒரு 5 எடுத்துருக்கேன். தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஒரு அரை கப் எடுத்துருக்கேன். 15 பூண்டு எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மிளகாய் தூள், தனியாய் தூள், இது ரெண்டுமே வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் நல்லா போட்டு சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் புளித்தண்ணி, ஒரு எலுமிச்சை அளவு புளித்தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துடலாம். எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க தாளிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு நல்லா இது பண்ணிடலாம், வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளியும் போட்டுடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து எடுத்து அதில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போது இது வந்து நல்லா ஒரு மூடியை போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுடுங்க. நல்லா கொதித்து வந்துட்டோம். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மீன் போட்டுடலாம். இப்போது எல்லாமே மீன் தனித்தனியாக தூரமாக போட்டுக்கோங்க. மீன் போட்டுட்டு பாருங்கள். இப்போது மீன் நல்லா தனித்தனியாக போட்டாச்சு. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டாக்கா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பர். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.